வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து பிறந்த நாள் காணொலி. ஏன்னா பிறந்த நாள் காணொலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சமையல் வந்து எங்கட விட்ட சமைக்கல, பிறந்த நாளும் வந்து எங்கட விட்ட இல்லை, பக்கத்து வீட்டு பிறந்த நாள். ஆனால் ரெட்டை சகோதரர்கள் தான் பிறந்த நாள். அதுதான் முக்கியமான விஷயம். ட்வின்ஸ் குழந்தைய ரெண்டாவது பர்த்டே. அவை வந்து அவையோட அம்மாக்கள் வந்து சின்னலேருந்து எங்களோட வந்து ஒரே வேலி என்றபடியால் அவை வந்து உண்மையிலுமே தங்கச்சி தான், தங்கச்சிடா பிள்ளைன்னு தான் சொல்லிக்கொள்ள வேணும். உண்மையிலே அவையோட பிறந்த நாளுக்கு வந்து சமைச்சு அப்படியே பெரிய அளவில் செய்யலை. இது வந்து ஒரு நார்மலாக சின்ன ஒரு பிறந்த நாள் நிகழ்வு தான். அதுக்கு வந்து நாங்கள் பக்கத்து வீடும் அவையலும் சகோதரங்கள். அப்போ அங்கே வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். என்னென்ன சமைக்க போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். விரத காலங்கள் நவராத்திரி காலம் பண்ணபடியாக மரக்கறி தான் சமைக்க போகிறோம். அதோட வந்து மஜ்ஜமும் பிரிம்பா மஜ்ஜம் சமைவிட போகுது. அப்போ அதை தான் இந்த காணொலியில் காட்ட போகிறோம். என்னென்னா முழுக்க முழுக்க அவையோட தான் மத்தியானம் ஃபுல்லாக நிற்போம். பின்னேரம் தான் அந்த கேக் வெட்டி அவைகளுக்குரிய இது பிறந்த நாள் கேக் வெட்டுற இது இப்போ சமையல் நடக்க போகுது. மத்தியானம் வந்து நிற்கிறாங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தர வேணும். அதோட நாங்களும் தான் இதில் கலந்து கொள்ள போகிறோம். இப்படியே நாங்கள் தொடர்ந்து சமையலை பார்ப்போம். இதில் வந்து கத்தரிக்காய் பொறி வருது. என்ன கத்தரிக்காயும் கடலையும் பிரட்டலும் போட்டு பிரட்ட மரக்கறிக்காரருக்கு மஞ்சக்காரருக்கு அங்கே இறைச்சி எல்லாம் வெட்டுப்பட்டு இருக்குது. அப்படியே தொடர்ந்து பார்க்க தெரியுமேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சோத்துக்கு பிரட்டுறதுக்காக லீக்ஸ் இங்கே வந்து கரெக்ட் எல்லாம் உறைஞ்சி எல்லாம் வச்சுருக்குது. என்ன தோல் எல்லாம் சீவி வச்சுருக்கு, அதெல்லாம் உறைஞ்சி எடுக்க வேணும். அதுமாதிரி இஞ்சி இங்கே வந்து வெங்காயம் வெட்டு பழகு பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டியாச்சு. எல்லாம் வெட்டி ஆயுதப்படுத்திட்டா கடை ரெண்டு சமைச்சிடலாம். இஞ்சால கத்தரிக்காய் அதோட உள்ளி தக்காளி பழம் வெங்காயம் கறிமிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்குது. அடுத்த கறிக்கு ரெடியாய். என்ன பேர் உங்களுக்கு? கிட்ட வாங்க கேட்கல. தரணிகாவா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? இவெல்லாம் நீங்க பக்கப்படுறா பாருங்க. அதோட இஞ்சால உள்ளி அடிக்கிற வேலை அது தண்டை எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. கேரட் சீவப்படுது. ஆக்கள் வந்து நித்திரை இப்போ நித்திரி ஆக்கினால்தான் பிறகு வந்து கேக் வெட்டேக்க ஆக்கள் முழிச்சிருப்பினா. என்ன இப்படித்தான் அந்த முந்தின காலத்துல இருந்து ஏனைக்குள்ள போட்டு நித்திரி ஆக்குறேன்றேன். அந்த தாலாட்டு ஒன்று பாடி விடுங்க. என்னண்டு பாடுறது மறந்து போனேன். என்னண்டமா பாடுறது? ஆரிரார் ஒன்று தான் பாடுறது. ஆனால் இப்போ அப்படி பாடுறது சரியான குறைவா போயிட்டுது. இதில் ரெண்டு இணைக்கையும் ரெண்டு பேரும் நித்திரு. இப்போ ஃபோனில் பாட்டு போடிடும். இப்போ ஃபோனுகளில் பாட்டை போட்டுட்டு நித்திரி ஆக்கி நம்ம பிள்ளையில இஞ்சால அதோட கத்தரிக்காயோட உள்ளியும் சேர்த்து நாங்கள் பொரிய விட்டுருக்குறோம். நல்லா இருக்கும் இந்த கடலை கத்தரிக்காய் அந்த உள்ளியும் சேர்த்து பொரிச்சு நல்ல வாசமாக இருக்குல்ல, நல்ல சுவையாகவும் இருக்கும். அதோட அங்கால இறைச்சி குறியால் இறைச்சி ரெடி பண்ணி கொண்டு என்ன மரக்கறி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டா பிறகு வந்து அதுக்குள்ள மஜ்ஜம் வந்து நாங்கள் பொரிச்சு ஏதாவது செய்து கொள்ளலாம். இது பருப்பு பால் கறி வைக்க அப்புறம் பருப்பு நல்ல வடிவாக கழுவி வச்சாச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதில் வந்து சின்ன வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை மஞ்சள் தூளும் போட்டு அப்படியே அவிய விட்டா சரி. இது வந்து அப்படி உள்ளி மிளகா குத்தி போடத்தான் போகிறோம். நல்லா அவிஞ்சு வர. அதோட முக்கியமான ஒரு விஷயம் சட்டிக்காம் பருப்பு கறி வைக்கிறது பார்த்துருப்பீங்க. இப்போ பானைக்காய் பருப்பு கறி வைக்கிறோம். இல்லை கூட வேண்டாம் பானைக்காய் வைக்கிறது தான் பருப்பு கறி. கத்திரிக்காய் கறி அதிலெல்லாம் பானைக்காய் வைக்கலாம். கிடாரம்பளியாவும் வைக்கிறது தானே. அடிக்கிற காத்துக்கு பார்த்தீங்கன்னா தகர மரப்புகள் எல்லாம் வச்சு தான் சமையல் செய்ய வேண்டி கிடக்குண்டேக்கா. அதோட வந்து இந்த கொஞ்சம் காத்து கூட கூடபடியே அந்த எண்ணெய் கூட அந்த டக்கனை கொதிக்குது இல்லை, ஆறுது டக்கனை கொஞ்சம் கொதிக்காது. பொரிக்கல இந்த அப்பளமே இந்த எண்ணெய் கொதிக்காது. கொஞ்சம் முறை எடுத்துட்டாங்க. அடுத்தது இஞ்சால இறைச்சி பொரிக்க போகிறோம். நாங்கள் மச்சம் சாப்பிடாட்டிக்கோம். சாப்பிடக்கூடியவர்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம். நான் பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து முதல் பால் விட போகிறோம். கொஞ்சம் முதல் பால் விடுவேன். சின்னாக்கள் சாப்பிட்றது தானே. ரைட். இப்படியே கொதிச்சு வந்ததுக்கு நாங்கள்
உள்ளி மிளகாப்பை போட்டு விடுவோம். கடைசியாக வந்து அப்படியே தாளித்து போட்டு விடுவோம். அப்படி பார்த்திங்கன்னா நான் ஜீரக மிளகு உள்ளியெல்லாம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் போடுவோம். ரைட், இப்படி இருக்கா கொதிச்சு பார்த்தது. இங்கால பாருங்க 2 அடுப்புலையும் வேலை நடக்குதா? இப்போதான் வேலைக்கு முடியும். இங்கால இறைச்சி பொரிஞ்சிட்டு தானே. ஓ காத்தடிக்கிறது தானே உங்களை தகரத்தை அப்படியே சரிச்சு வச்சு விடுங்க. காற்றுண்டை கூடுதலாக இருக்குது. அதை விட நாங்கள் அடுப்பு மூட்டைக்கு வந்து நிழலாக இருந்தது, இப்போ வந்து வெயில் வந்துட்டுது. இறைச்சியெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டா முதல் வந்து நாங்கள் டெவலில் செய்து இறக்கி வைப்போம். இன்றைக்கு உச்சி வெயிலுக்கான சமையலாம் வெயிலானெல்லாம் இந்த இஞ்சளப்புக்கு தான் கொஞ்சம் காற்று ஒதுக்காக இருக்குது. காற்று வழியாக தான் நம்மளோட சமைக்க வேண்டியாக இருக்குது. சரி, இருக்கிறத கொண்டு செய்வோம்னா என்ன. எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. டெவலுக்கு நாங்கள் வெங்காயம் போடுவோம். இதோட வந்து கறி மிளகாய் இல்லை அரைவாசி தக்காளி பழத்தை போடுவோம். இதில் அங்கே என்ன மசி வருது? அங்கே கத்திரிக்காய் சில பேருக்கு வந்து மசிக்கிறது விருப்பம், சில பேருக்கு வந்து மசிக்கிறது இந்த விருப்பம் இல்லை. இது வந்து வதங்கட்டுக்கு எங்களுக்கு. கருவேப்பிலையும் கொப்போட முறிஞ்சு வந்தாச்சு, அதையும் போடுவோம். எங்களுக்கு வந்து இது வந்து நல்லா வதங்கணும் பண்ணல, அரைவாசி வதங்கினாலே காணும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறோம். அதோட வந்து உள்ளியும் இஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இதில் மிச்சமெல்லாம் கிடக்குது பார்த்துக்கொண்டு. அந்த அடுப்பில் வந்து சைவ கறியெல்லாம் வைப்படுது. இந்த அடுப்பில் மஞ்சக்கறியால் இதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் துண்டு மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். கறி மிளகாயும் கூட போட்டபடியாக இப்படி காத்தடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காணும். அதையும் அப்படியே கலந்து விடுவோம். நீங்கள் சாப்பிட்ற இல்லை மஞ்சள் என்ன உப்பு புளி பார்க்க போகிறீங்க? நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க பாருங்க. அதான் சொன்னேன், சாப்பிடக்கூடிய ஆக்களுக்கு மட்டும் சமைச்சு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்க. இப்போ வந்து சோஸ் சேர்ப்பேன். இப்படிய சத்தங்களுமா தான் இருக்கு. ஆனால் இது ஒரு சந்தோஷம் தான். அதுதான். இப்போ வந்து நாங்கள் பொறிச்சு வச்சு இறைச்சியை போடுவோம். அப்படியே நல்லபடியாக கலந்து விடுவோம். எனக்கு நடு தெரியக்கூடாது. கொஞ்சம் எரிய வந்தது காற்று. அதுதானே இங்கே பாருங்க அடிக்கிற அடிக்க. இதில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆக்களை எங்களையும் மதித்து சோடா வந்திருக்குதா? எனக்கு கூட வந்திருக்கலாம். நீ அவருக்கு என் கொடுத்தானே பார்த்தீங்களா சுயின குணத்தை. இப்போ வந்து லெவல் ரெடி ஆகிட்டுது. இதெல்லாம் தோணுனாங்க. சமையல் வேலை பார்த்தீங்கன்னா நெருப்பா நடந்து இருக்கா? இல்லை என்னது வேலை வந்து சோறு சேர்க்கிறதுக்கு மாமி கரட்டும் லீக்ஸும் பதக்குறா. நாம் வந்து குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் பரபரப்பான சமையலாக தான் இருக்கிறேன். காத்தோடையும் போராட வேணும். இந்த கரண்டி இருக்க கொண்டாங்க. கண்கரண்டி இங்கே இதில் கோழி இறைச்சி சின்ன சின்ன வட்டி உப்பு தேசிக்காய் அதை விட தூளெல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கு. அடுப்பு எரியலேருந்து நாங்கள் ரோசம் வந்துட்டு பிறந்த நாள் தானே யோசிக்காங்க. கொஞ்சம் பேருக்கு ஒரு சின்ன ஒரு சமையல் அவ்வளோதான். இந்த பாருங்க அப்படியே இதில் பக்கத்துலேயே வச்சு ஒரு சின்ன கொண்டாட்டமோ சின்ன ஆக்கள் தானே. இப்போ மகனாங்களோட எல்லாம் சேர்ந்து விளையாடி மகன் பிறந்த நாளுக்கும் அவர் வந்தது 2 பேருமோ பக்கத்துலான ஆக்கள் அடிக்கடி வருவேணும். அப்படியே மூடி விடுவோம், தண்ணி விடும் தானே அப்படியே அவியாட்டுக்கு.
கத்திரிக்காயும் கடலையும் பிரட்டல் செய்ய போகிறோம். முதல் வந்து பெருஞ்சீரகம் கடுகும் போட்டுக்கொள்வோம். அதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போடுவோம். லீக்ஸும் இல்லை விரட்டினது ஏன்னா பொரிச்ச கத்திரிக்காய் கணக்கு ஒன்றும் கூட இல்லை, கொஞ்சம் நேரம் அப்படியே இதை வளர்க்குறோம். அதோட அங்கே மூலைக்குள்ளே வந்து சோறா வை தானே. இப்போ வந்து நாங்கள் இறைச்சி கறிக்கு வந்து பால் விடுவோம். என்னடா அங்கால வந்து கத்திரிக்காய் பிரட்டல் செய்யறேன்னு பார்க்காங்க. இப்போ தான் பதங்கி கொண்டு 3 அடுப்புலையும் கறி சோறு. இது வந்து கொஞ்சம் குழம்பா வைக்கிறபடியாக பாலை கூட விடுவோம். இது கொதிக்கிறதுக்கு நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் வந்து இந்த கறிக்கு வந்து புளி விடுவோம். பல புளி தான் கரைச்சி வச்சுருக்கிறோம். ஆனால் கத்திரிக்காய் அந்த பொரிச்ச கறிக்கு வந்து நீங்கள் புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக, அப்போ நாங்கள் வளமையில் மிளகறிக்கு புளி சேர்க்கிறதுன்னு பார்க்க இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் உள்ளி மிளகு நச்சுரை முடித்து வச்சுருக்கிறோம். அதையும் போட்டு இப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக முதல் பால் விட போகிறோம். அதை அப்படியே கலந்து விடுவோம். இந்த பிரட்டலுக்குரிய பாலே இவ்வளவு தான். அப்படி அந்த கொஞ்சம் அப்படி திக்காக பிரட்டலாக தான் நடக்கிறது. இது வந்து குழம்பா இல்லை. அதுக்கு வந்து தூள் போடுறது மட்டும் கவனமாக இருக்கணுமா? ஓ, சின்ன ஆள் இருக்கிற விட அந்தபடியே இந்த கரண்டி வச்சுருக்கோம். கரண்டி இந்த பால் மார்க்கில் வர இதெல்லாம் லட்டு அடிக்கிறேன் நான். இந்த கரண்டியில் லட்டு அடிக்கிறது. நல்லபடியே கலந்து விடுவோம். அதோட வந்து கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டு தான் பொரிச்சோம் நாங்கள். ரெண்டாலும் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். கடலைக்கு வந்து உப்பு போட்டு தானே அவிய விட்டோம் நாங்கள். இப்போ அளவாகவே உப்பு போட்டுக்கொள்வோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். காற்று வீசுக்கிறதும் ஒரு முறை இதுதானே டாசர் மூடியால். அதுக்கப்புறம் காற்று அடித்தாலும் பார்த்தீங்களா சுலாட்டி அடிக்க வந்து அந்த எரியுது இல்லை சில நேரங்களில். உள்ளதை வச்சு சமாளித்து தான் எங்களை சமையல். காற்றுலாம் அடிக்கிறனால இப்படி தான் செய்கிறது. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து கொதிச்சுட்டு எங்களுக்கு அவிச்சு வச்சுருக்கிற கடலையை முதல் போடுவோம். முதல் வந்து கடலை தான் போட்டு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி கடலை இருக்கவும். அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் போடுவோம். பொரிச்ச கத்திரிக்காய் அப்படியே போட்டு நாங்கள் இப்போ கடலையோட சேர்த்து கிண்டினா என்ன செய்ய மாட்டோம், டக்குனு கரைஞ்சிடும். அப்படி ஒரு கொதி விரட்டுறோம் எங்களுக்கு. கடலை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அப்படியே கொதிச்சுட்டு மேலே கடலையில் வந்து இந்த உப்பு இதெல்லாம் சேரத்தானே வேணும் எங்களுக்கு. இந்த தூள் எல்லாம் சேரத்தானே வேணும். அதுதான் முதல் திறமே கடலையை போட்டு அப்படியே பிரட்டினது. இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் உள்ளியும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே நாங்கள் கத்திரிக்காய் கறியை பார்ப்போம். அப்படியே தணலில் விட்டு நாங்களே இல்லை அப்படி வந்துருக்காங்க. அப்படியே நல்ல பிரட்டெல்லாம் வந்துட்டு நாங்கள் இறக்குவோம். இப்போ வந்து சாப்பாடு நடக்குது எல்லாரும். இங்கே வந்து சாப்பாடு இப்போ நடக்குது. என்னென்றால் காற்று சரியாக அடிக்கிறபடியாக வெளியே வச்சு போட்டு கொடுக்கலாம கிடக்குது. வெளியில் சாப்பிட்றதுக்கு மட்டும் போட்டு கொண்டே கொடுக்குறோம். என்னென்ன கறி இன்றைக்கு வச்சுக்கிறோம்? கறியிலெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி வந்து குழம்பு வச்சுருக்குது. சில பருப்பு பால் கறி, கத்திரிக்காய் பால் கறி, சில கடலை கத்திரிக்காய் பிரட்டல், சம்பல், அப்பளம்லாம் இருக்குது. சில டெவல்ஸ் எல்லாம் செய்து வச்சுருக்குது. செய்து வச்சுட்டு கொடுக்க இல்லையா அவங்களுக்கு? சின்னாக்கள் வந்து பருப்பு கறி தான் விரும்பிச்சா அப்படின்னா அவை இறைச்சி சின்னாக்கள் சாப்பிடணுன்றவங்க அவை கொடுப்போம் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடுவோம். இதில் எங்கட சின்னாக்கள் நடக்குது சாப்பாடு. இங்கே சாப்பாடு நடந்து கொண்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது. கேக் வெட்டுற நேரம் நம்ம வந்துட்டுது. பாருங்க 2 பேரையும் வச்சு இந்த கேக் வெட்டுறது பெரிய கஷ்டம்தான். சரியான சுட்டியாக்க. அஸ்வி அஸ்வி இங்கே பாருங்க, அங்கேயே பாருங்க. ஹூய் ஆள் கண்ணாடியே இப்போ வந்து அழகான மொழி தெரியும் அவையில் கொளுத்த மாட்டேன். எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லாத்துலேயும் அஜா பயந்து நீங்க பயந்துட்டீங்க, ஆனால் பிள்ளைகள் பயப்படையில. முடிஞ்சது நீங்க இந்த இருக்குமா நான் பேர் ரோசியஸ் பொண்ணு Happy birthday to you. Happy birthday dear Ashwin and Ashwin. Happy birthday to you. Kada dulu. Aja. Sini udanga. ரெண்டு பேரும் மாறி மாறி தீத்தினவ. அண்ணாக்கு தீட்டி விடுங்க. அஜா 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 அஜா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி சென்னு எடுக்கிறவன். எங்களுடைய அக்கள் எல்லாரும் நிற்கிறவன். இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வந்து சின்னனாவே முடிஞ்சுதேண்ணே. அங்கே வந்து சின்ன கவலைக்கிட்ட பெரிய அளவில் கிஃப்ட் வாங்கல. அவையோட கணக்கிலேயே நாங்கள் வந்து சின்னதாக 2 பேருக்கும் எங்களால் முடிஞ்சது வந்து 2 புத்தகத்துக்கும் வந்து ஓகே 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 சரியா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் இப்போ பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் போட்டோ எடுத்துட்டோம். அதோட வந்து இருட்டுப்படுத்த நமக்கு உண்மையிலுமே இது வந்து ஒரு சின்னதான ஒரு பிறந்தநாள். முதல் வந்து 2 குட்டிக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளணும். அவை வந்து மென்மேலும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். சின்னக்களாக இருந்தாலும் இனி அந்த படிப்படியாக வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். கடவுள் வந்து ஆசீர்வதிக்கணும். உண்மையிலேயுமே சின்னதாக இருந்தாலும் அவங்க வந்து தாய் வந்து நாங்கள் பார்க்க சின்னலேருந்து எங்களோட நல்ல ஒரு என்னோட கூட பிறக்காத சகோதரன் தான். அவரும் தம்பியும் அப்படித்தான். அதை விட எங்களோட இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே ஓடி வார ஆக்கள் உண்மையிலுமே. அதனால் வந்து நாங்கள் அவையிட பிறந்த நாளில் வந்து இந்த நாள் ஃபுல்லாக அவையோடையே நின்றாச்சு. ரெண்டு நல்லபடியாகவே முடிஞ்சுது. மேலும் மேலும் நல்ல ஒரு சந்தோஷம். வாழ்த்துக்கள். இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.